வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உலகளாவிய ஜெம் டிவி நேயர்களுக்கு எல்லாம் வல்ல என் ஸ்ரீ தட்சிணகாளி பேரருளால் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மக்களுக்காக, தமிழர்களுக்காக, உலகளாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு விஷயம் கேட்டு வாங்குறாங்க. ஜெம் டிவி ஒவ்வொன்றும் வைரமாக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே கொடுக்குறாங்க. இன்றைய தகவல் என்னென்னா, ஸ்ரீராம நவமி ஒரு அற்புதமான திருநாளை பற்றி பேச கேட்டிருக்காங்க. யாருக்காக? வாசகர்கள், நேயர்கள், உங்களுக்காக. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலங்களும் வளங்களும் செழிக்க பிரார்த்தித்து இதற்கான கருத்தை சொல்லுகிறேன். ஸ்ரீராம நவமின்னு ஒரு விழா வருது. இதை எல்லாம் கொண்டாடுறாங்க. வடநாட்டிலிருந்து தென்னாடு வரைக்கும் பாரத தேசம் முழுக்க கொண்டாடுறாங்க. ஒரு ராமர், அயோத்தி மன்னன், தசரதனுடைய மகன், அதே அயோத்தி ஆண்ட ராஜா ராமன். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஜெயந்தி. ஜெயந்தி என்றால் பிறந்த நாள். நம்மளை போன்றவங்க பிறந்த நாள் சொல்லுவாங்க. மகான்கள், தெய்வங்கள் அவதரித்த நாளை ஜெயந்தியாக கொண்டாடுவாங்க. இந்த ஜெயந்தி ஏன் கொண்டாடணும் அப்படின்றது தான் நமக்கு முக்கியமான கேள்வியே. ராமர் எதற்கு பிறந்தார்னா, ராவணனை அழிக்க பிறந்தார். தேவர்கள்லாம் போயிட்டு வேண்டிக்கிட்டாங்க, இலங்கையில் ஒரு அசுரர் இருக்கான், அவன் பேர் ராவணன், எங்களை படாத பாடுபடுத்துகிறான், யாகங்கள் செய்ய முடியல, வேள்விகள் செய்ய முடியல, இப்படிலாம் நிறைய குறைபாடுகள். இதற்காக மகாவிஷ்ணு ராமராக அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அசுரனை கொல்ல அவதரித்த திருநாளை நாம் கொண்டாடுவது பொருத்தமா அப்படின்னு பார்த்தா, ஒரு அவதாரம் எப்படி நடக்குதுன்னா, ஆயிரக்கணக்கான நன்மைகளை கூட்டி ஒரு தீமையை அழிக்க தான் அந்த அவதாரமே எடுக்கிறாங்க. ஏன் இந்த ராமநாமி நம்ம எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோன்னா, மகாவிஷ்ணு நினைச்சிருந்தாருன்னா அவருடைய சக்கராலயத்தில் அங்கேருந்து வீசி அறிஞ்சாருன்னா அது இலங்கைக்கு போட்டு ராவன் தலையை கொண்டு வந்து விஷ்ணுவின் காலடியில் வைத்திரும், சம்ஹாரம் முடிஞ்சிடும். ஆனால் இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த ராமநவமின்றதுக்கு, ராமர் ஜனனத்துக்கு என்ன காரணம்னா, புனிதமான அன்னை கைகை கர்ப்பத்தில் அவள் வரணும். தசரத மகாராஜாவுக்கு பிள்ளைகள் இல்லாத புத்திரபாக காமேஷ்டி யோகம் நடத்தி அந்த தவத்திற்கு கிடைத்த பரிசாக விஷ்ணு இங்கே பிறக்கணும். கூடவே 3 தம்பிகளோட பிறக்கணும். தாய் தந்தை என்ற உயர்வை காட்டணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் என்ற வார்த்தைக்கு வாழ்ந்து காட்டணும். உடன் பிறந்த தம்பிகளுக்கு பாசமும் அன்பும் நேசமும் காட்டி அந்த உறவுன்னு என்னன்னு நமக்கு நாட்டுக்கு புரிய வைக்கணும், மக்களுக்கு. அப்படியே ஒவ்வொன்றும் கடந்துட்டு வந்தால் குரு பக்தி, அறிவு, ஞானம், கலைகள் இத்தனையும் ஒருங்க பெற்ற ஒரு முழு மனிதராக பிறந்தவர் தான் ராமர். அது மட்டுமல்ல, இந்த உலகை தாங்கிக் கொண்டிருக்கும் பூமாதேவி தன்னுடைய சக்தியை மகளாக பெற்றெடுத்து சீதையை இந்த மண்ணுக்கு கொடுத்தா அவர் கணவனாக ஒருத்தர் வரணும்ல, அதற்காக அவதாரம் பண்ணார். ஆஞ்சநேயர் ஒரு பெரிய பக்தன். அந்த பக்தன் எப்படியெல்லாம் தெய்வத்தை வணங்கணும், எப்படியெல்லாம் தெய்வத்தை பூஜிக்கணும், எப்படியெல்லாம் ராமத்தை ஜபிக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம். அதற்கு இணையாக ஒரு பிறவியே கிடையாது. அப்போது ராமரை வழிபடவே ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு ஆஞ்சநேயர். சிவாம்சம் சொல்லுவாங்க, ருத்ராம்சம் சொல்லுவாங்க. இருந்தாலும் ராமர் பிறப்பார், ராமரை வழிபடணும். சரி, இன்னொன்று அகலிகை அப்படின்னு ஒரு சாபம். அவள் கல்லாக இருக்கிறதா நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த கல்லாகப்பட்ட நேரத்திலே அவருக்கு என்ன விமோசனம்னா, ராமர் ஒருத்தர் வருவார், அவருடைய பாதத்தில் உன் மேல் பெடும், மறுபடியும் நீ பெண்ணாவாய் அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கியிருக்காங்க. அதற்காக ராமர் வருகிறார். சபரின்னு ஒரு பாட்டி ராமரை பார்க்கணுன்னு ஆயிரக்கணக்கான வருஷமாக தவம் பண்ணுறார். அவளுக்கு முக்தி தரணும். ஜடாய் என்ற பறவை, அவருக்கு மோட்சம் தரணும். இப்படி நல்ல விஷயங்கள், லட்சக்கணக்கான விஷயங்கள் நடந்து இறுதியாக அந்த 1000 விஷயத்தில் ஒரு விஷயந்தான் ராவணனையும் அசுரையும் அழிக்கிற காலகட்டம். அப்போ இத்தனை நன்மைகளை பொருந்திய ஒரு அவதாரத்தை நாம் பூஜிக்கணுமே, அதுதான் ஸ்ரீராம நவமி. ஏதோ
ராமரை கும்பிட்றோம், ராமரை கும்பிட்னா ராமருடைய பலம் என்ன, ராமருடைய அறிவு என்ன, ராமருடைய ஒழுக்கம் என்ன, அவருடைய வேதாசாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு இணையான ஒரு மனித உருவம் வந்ததே கிடையாது. கிருஷ்ணர் வந்திருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பாதைகள் அரசாங்கம், சூழ்ச்சி, சோதனைகள், நட்பு, உறவு இதெல்லாம் காட்டிட்டு போனார். காதல், நிறைய ரசங்கள் அவருடைய வாழ்க்கையில். ஆனால் ராமர் தந்தை சொல் மிக்க ஒன்றிலும் ஒரே ஒரு வார்த்தைக்காக வாழ்ந்தார். ஒருவனுக்கு ஒருத்தின் சீதையைக்காக வாழ்ந்தார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ராமனை இந்த காலத்தில், இந்த நூற்றாண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாலராமனுக்கு 500 வருடமாக கோயில் இல்லாத இடத்த கோயில் கட்டி நம்ம பார்க்குற நம்ம நேரத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோன்னா அந்த ராமனை நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலும் நாம் பூசித்தே ஆக வேண்டும். ராமருக்கு எப்படி பூசிக்கிறது அப்படின்னா, நாம் தினமும் எப்படி பூஜை செய்கிறோன்ற ஒரு அடி அதிகமாக நேரத்தை செலவு பண்ணி பூஜை அறைகளை சுத்தப்படுத்தி பட்டாபிஷேகம், அதாவது அரியணையில் உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த படத்தை வச்சு அதற்கு சந்தனம் குங்கும பொட்டுலாம் வச்சு மாலைகள் சூட்டி பட்சணங்கள், நமக்கு என்னென்ன பிடிக்குமோ, நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் அந்த பாலராமருக்கும் பிடிக்கும். அவருக்கு என்னென்ன பிடிச்சதோ அதுதான் இன்றைக்கு குழந்தைகளுக்கும் பிடிக்கும். அதுக்காக பர்கர் பிஸாலாம் பிடிக்குமான்னா அது ஒரு தின்பண்டமே தவிர பலகாரங்களாய் நாம் அங்கீகரிப்பதில்லை, பூஜைக்கு உகந்ததல்ல. அப்போது நல்ல கனிகள், நல்ல பலகாரங்கள் இதெல்லாம் செய்து வைத்து ராமனுக்கு நல்ல மன நிம்மதியாக, ராமனை எப்படி நம்ம அடையிறோம்? எத்தனை மகான்கள், துளசிதாசர், ராமதாசர், எவ்வளோ பேருங்க நிறைய பாடிக்கிட்டே இருந்தாங்க. லட்சக்கணக்கான அபங்கங்கள். வடநாட்டில் பார்த்தீங்கன்னா துளசிதாசர்லாம் 4000 லட்சக்கணக்கான விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு திவ்ய பிரபந்தங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள் 12 ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது எப்படி ராமரை அடைய முடியும்? ராமரை அடையிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்ரீராம நவமியில் எளிதான ஒரு வழியை சொல்கிறேன். அது எளிமையாக புரிந்தால் அதை கடைபிடியுங்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கு இது ஒரு பொக்கிஷம், இது ஒரு பரிசு அப்படின்னு வச்சுக்கலாம். என்னென்னா, ராமரை பார்க்கணும், பேசணும், அல்ல அவருடைய அருளை பெறணும்னா தவம் இருக்கணுமா? காட்டுக்கு போயிடலாமா? ரொம்ப நேரம் தியானம் பண்ணணுமா? பெரிய பெரிய பூஜைகள் பண்ணணுமா? பெரிய பெரிய யாகங்கள் பண்ணணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ராமரை அடைகிறது, அவருடைய வசீகரத்தை நம்மளுடைய நெஞ்சில் வச்சு வழிபடுறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கள். அடியன் எழுதிய ஒரு பாட்டு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. ராமா 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 என்று நாமம் சொல்லுவோம், ராம நாமம் சொல்லுவோம், ராம நாமா வழியை நாளும் நாமே சொல்லுவோம். அந்த நாமாவை டெய்லி சொல்லிட்டு இருந்தால் போதும். அதனால் என்ன நன்மைன்னு கேட்பீங்க இல்லையா? நாரதர், தும்புரு, சனகாதியர்கள், வசிஷ்டர், வியாசர், விஸ்வாமித்திரர் அனுதினம் ஜெபித்தே தவம் தன்னை வென்றார். இவங்கெல்லாம் செய்தது ஒரு ஜெபம் மட்டும்தான் செஞ்சாங்க. ராமா ராமா ராமான்னு ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய தவத்தை வென்று இன்றைக்கி நம்ம பேசுகிற அளவுக்கு பெரிய மகான்களாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறாங்க. அதுக்காக என்ன சாமி, நான் எல்லாம் தவம் பண்ணுறதுக்கெல்லாம் போக முடியாது, எனக்கு இல்லறம் இருக்குன்னா, ஆனால் அது முனிவருடைய வாழ்க்கை, சன்னியாசத்துடைய வாழ்க்கை, ரிஷிகளுடைய வாழ்க்கை. ஆனால் ரொம்ப எளிமையாக ராமாயணத்தில் காட்டியிருக்காங்க. குகன் சபரி அனுமன், குகன் சபரி அனுமன், விபீஷணன், லக்ஷ்மண், பரத, சத்துருக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராமனுக்கு பாத சேவை செய்கிறதே தொண்டுன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தை போய் அடைஞ்சாங்க. அவங்க ஜபிக்கல, ஒரு கர்மயோகம் என்கிற ராமருக்கு சேவை, ராமருக்காக உழைப்பு, ராமரோடு வாழ்தல்ன்றதே வாழ்க்கை. ஐயா, நாங்கள் ராமாயண காலத்தில் இல்லையே அப்படின்னா, அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா துளசிதாஸ், கபீர்தாஸ், பக்த ராமதாசர், ஆண்டாள், ஆழ்வார்கள், மீராபாயும், தியாக பிரம்மமும், அன்னமையாவும், புரந்தரதாசரும், இப்படி நிறைய மகான்கள் என்ன பண்ணாங்க வாழ்க்கையில்? அனுதினம் பஜித்தே
பரம்பொருளினில் கலந்தார். இவங்க செய்ததெல்லாம் பஜனை, தினமும் பாடக்கூடிய விஷயம் செஞ்சாங்க. ரொம்ப அரும்பாடுபடல, ஆனால் பக்தி, ஒழுக்கம், நேர்மையோடு அந்த பஜனைகளை பண்ணாங்க. இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். டெய்லி பஜனை பண்ணலாம், பெருமாளை பாடலாம், ராமரை பாடலாம், அல்லது ஜபிக்கலாம், இல்லை ராமன் பெயரால் சேவைகள் செய்யலாம். மக்கள் சேவையே மகேசன் சேவைன்ற மாதிரி ராமன் பெயரால் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம், வஸ்திரதானம் கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், கல்யாணம் பண்ணி வைக்கலாம், படிக்க வைக்கலாம். இதெல்லாம் ராம சேவை. அப்படிப்பட்ட அற்புதமான ராமனுடைய ஜனனத்தில் ஜெயந்தியை ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாடுவோம். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற அந்த உறக்க குரலில் ஒலிக்கணும். அப்படி கம்பீரமாக இருக்கணும். அந்த ஒரு ராமநாமம் சொல்லும்போதே ஒரு தைரியம் வரணும். இந்த தைரியம் யாருக்கு வந்ததுன்னா ஆஞ்சநேயன் வந்தது. ஆஞ்சநேயன் பலசாலியா? இல்லை. ஆஞ்சநேயன் அறிவாளியா? இல்லை. ஆஞ்சநேயன் ஞானாலினா? இல்லை. ஆனால் இல்லைன்னு சொல்கிறோம். மொத்த வடிவமே அவர் தான். எப்படின்னா அதற்கு காரணம் எல்லாத்துக்குமே ராமநாமத்தை மட்டுமே பயன்படுத்தார். கடலில் பறக்கணுமா? ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் பறக்குதார். இலங்கைக்கு நெருப்பு வைக்கணுமா? தான் சுடாது இருக்கணுமா? ஜெய் ஸ்ரீராம். இதுதான் அவர் பயன்படுத்துனது. கடல் அணை கட்டணுமா? ஜெய் ஸ்ரீராம். சஞ்சீவி மலைத்தை அப்படியே மருந்தா எடுத்துட்டு வரணுமா? ஜெய் ஸ்ரீராம். இப்படி தேடி கிடைக்க முடியாத சீதையை கண்டெடுத்து ராமனோடு இணைத்த அந்த தெய்வத்திற்கு ஆஞ்சநேய பகவானுக்கு மூலமும் உயிரும் உடலும் பிரணவும் எல்லாம் ஒன்றானது எதுன்னா ஸ்ரீராமஜெயம். அப்படிப்பட்ட ராமரை வணங்குவோம், வாழ்க்கையில் வெற்றிகளை பெறுவோம் என்று சொல்லி ஜெம் டிவி நேயர்களுக்கு மங்களங்கள் விளைய பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றேன். ஆசீர்வாதம். ராமரை நினைக்க, ராமரை பஜிக்க, ராமரை துதிக்க இவ்வளவு விஷயங்கள். ராமாயணத்தை காதால் கேட்டாலோ இல்லை படித்தாலோ மனதால் சிந்தித்தாலோ நமக்கு நல்ல விஷயங்கள், வெற்றிகள்லாம் நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சில காண்டங்கள், அதாவது பாலகாண்டம், யுத்த காண்டம், இப்படி நிறைய காண்டங்கள் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட காண்டங்களில் முக்கியமானது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் என்றால் அனுமனின் அதிசிறந்த வரலாறு. அனுமன் ஏன் பிறந்தார், அனுமன் எப்படி அவதரித்தார், எப்படி ராமரை சந்தித்தார், ராமருக்கும் அவருக்கும் என்ன உடன்பாடு. ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அனுமாருக்கு ராமருடைய மந்திரம் உபதேசிக்கப்பட்டது. ராமரே இந்த உலகத்துக்கு வரல. ஆனால் ஆஞ்சநேயருக்கு, அதாவது சிறு வயதில் அந்த தாடை உடைஞ்சதை சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு வடிவம் ஆயிடுச்சுன்னு கதை அதில் அடிக்கிறாங்களே, அந்த மாதிரி நேரத்தெல்லாம் ரொம்ப அட்டுழியங்கள், குழந்தை அது குரங்கு குழந்தை இல்லையா, ரொம்ப அட்டுழியங்கள் பண்ணும்போது தேவர்கள்லாம் சபிக்கிறாங்க. உன்னுடைய ஆற்றல் அத்தனையும் நினைவில்லாத போகட்டும், உங்களுக்கு முக்கியமான நேரத்தில் ஞாபகத்துக்கு வராது அப்படின்னு. அதற்கு அந்த தாய் கேட்குறாங்க, அஞ்சனை தேவி என்னென்னு, என்னுடைய மகனுக்கு மறுவாழ்வு எப்படி, அதற்கு ஒரு வழி சொல்லுங்க. சாபம் கொடுத்தா அதுக்கு ஒரு வரம் கொடுக்கணும்ல, அதுக்கு வழி இருக்கணும்ல. அப்போ சொல்கிறார், ஸ்ரீராமனை எப்போ நினைக்கிறாரோ, ராவனை எப்போ சந்திக்கிறாரோ, அந்த ராமஜாபத்தை எப்போ ஜபிக்கிறாரோ மறந்த நினைவுகள் கைகூடும்னு. அப்படிப்பட்ட பேராற்றல். அதனால் இப்போ கூட நம்ம சாதாரண எல்லா வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வணங்குவாங்க, வெற்றிகள் வெத்தலை மாலை போடுவாங்க, வெண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, வெண்ணெய் காப்பு, உளுந்து வடை மாலை இதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் ஆஞ்சநேயருக்கு பிடிச்சது. அதை விட முக்கியமான சில வீட்டில் தாய்மார்கள் சுந்தரகாண்டம் படிப்பாங்க. கல்யாணம் ஆகலை, தடையாக இருக்குது, குழந்தை பிறக்கலை, தடையாக இருக்குது, கல்வி சரியாக வரல, தடையாக இருக்குது, வெளிநாட்டுக்கு போகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், வாழ்க்கையில் வெற்றி அப்படின்ற விஷயங்கள் தடையாக வரும்போது நம்ம வீட்டு தாய்மார்கள் பயபக்தியோடு சுந்தரகாண்டத்தை படிப்பாங்க. அந்த சுந்தரகாண்டத்தை இறைவன் பேரருளால் அடியேன் பிழிந்து சாராக்கி அனுமன் அஷ்டகம், ஆஞ்சநேய அஷ்டகமாக பண்ணியிருக்கோம். 8 பாடல்கள். அது ஆடியோ வீடியோ இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் டிஸ்கஷனில் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பாடல்களை கேட்டு பெறலாம், வீடியோ பார்க்கலாம், ராமாயணம் அந்த ஆஞ்சநேயனுடைய அதிசயங்களை பாடலாக கேட்கலாம். அதிலே டிஸ்கஷனில் எழுத்து வடிவில் இருக்குது, எடுத்து படிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயங்கள். ஆஞ்சநேயன் வேறு அல்ல, ராமர் வேறு அல்ல, ராமர் வேறு அல்ல, ராமநாமம் வேறு அல்ல. ராமநாமம் என்பது உலகத்தில் உயர்ந்த பொருள், ராமரை விட ஒரு படி மேலானது. ராமர் உருவத்தை வணங்குகிறோம் அப்படின்னா
ராமான்னு சொன்னாவே போதும், ராமர் அங்கே 0 ஆகிடுவார். அந்த ராமநாமம் தான் இந்த உலகத்தில் அத்தனை மகான்களும். அனுமான் முழுக்க முழுக்க ராம ஜபத்தான் செஞ்சார், உடல் முழுக்க. அதாவது மைக்கூச்செறிகிற மாதிரி அவர் ஒவ்வொரு ரோமங்கள்லையும் ராமர் இருக்கிறத பார்த்தார். மார்பை கிழித்து இதயத்தில் ராமர் சீதாவை காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு பக்தி. அந்த பக்தி நமக்கும் வந்தால் வாழ்க்கையில் தடைகள் நிச்சயமாக விழும். நித்திரத்தும் எப்படி திருப்பதியில் நித்திய கல்யாணமாக டெய்லி கல்யாணம் நடக்குது இல்லையா, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ராமனை தியானித்தாலோ, ராமனை ஜபித்தாலோ, ராமனை துதித்தாலோ நித்திய மங்கள காட்சிகள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். சங்கடங்கள் வரும்போது அனுமன் அஷ்டகத்தை படியுங்கள். அந்த ஆஞ்சநேய அஷ்டகம் உங்களுக்கு கவசமாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த ஜெம் டிவிலே கீழே இதில் அமைச்சிங்கன்னா அதற்கான பதில் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். ஆஞ்சநேய அஷ்டகம். மீண்டும் ஒரு முறை ஜெம் டிவி உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு ஸ்ரீ ராம நவமியின் ஆசீர்வாதங்கள். ராமர், மகாலட்சுமி சீதை அவருடைய பேரருளும், ஆஞ்சநேயருடைய பலமும், தைரியமும், நம்பிக்கையும், வீரமும், வெற்றியும் உங்கள் வீட்டில் குவிய பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம்.